ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை 325 விலைக்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க. இப்போ அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா 365லேருந்து 350 மாறி இருக்குது. அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அப்போ 25 மேலே. ஓகே, கீழே என்ன போடணும்னா இந்த மாதிரி கணக்கில் எது பக்கத்தில் விட இல் இருந்து அப்படின்னு வருதோ அதை நம்ம கீழே போடணும். இப்போ இந்த கணக்கில் வந்து எது பக்கத்துலேயும் இப்படி வரல. இப்போ இந்த கணக்கில் மறைமுகமாக வந்ததுக்கு என்னென்னா 325லேருந்து 350 மாறிட்டு. அப்போ வந்து இருந்து அப்படிங்கிறது மறைமுகமாக வந்திருக்கு. ஸோ அந்த 325 நம்ம கீழே போட்டுக்கணும். இன்று 100 சதவீதத்தில் கண்டுபிடிக்காத இன்று 100 போட்டாச்சு. அப்போ ஓர் 25 325னா 13க்கு 25 இருக்குது. அப்போ 100/13 அப்படின்னு கிடைக்குது. ஒருவேளை ஆன்சர் இந்த மாதிரி பின்னமாக கொடுக்காம கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்கன்னா 100 உள்ளே போட்டுக்கோங்க, 13 வெளியே போட்டுக்கோங்க. இப்போ 100ல் எத்தனை 13 இருக்குன்னா 7 13 இருக்குது. அப்போ 91/9 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதணும்னா 7 தான் மெயின். ஸோ 7 போட்டாச்சு. பேலன்ஸை மேலே போடணும். ஸோ 7 9/13 வகுத்ததை கீழே போடணும். அப்போ கலப்பு பின்னத்தில் 7 9/13 தான் ஆன்சர்.